அன்புள்ள மகளுக்கு நலம் நாடலும் அதுவே. உன்னுடைய திருமண அழைப்பிதழ் கிடைக்கப்பெற்றது. பல்வேறு காரணங்கள் நிமித்தம் நான் நேரடியாக வர இயலவில்லை. அன்பு மகளே, உன்னை நான் பார்த்ததுமில்லை. உனது அப்பாவின் 2 வருட அன்பு மழையில் நனைந்தவன். அவரது வளர்ப்பு நீ, அன்பின் வார்ப்பு. அவர் முகத்தில் கடுகளவும் கோபத்தை கண்டதில்லை. கோபமான சூழ்நிலையை கூட சாந்தமாக சமாளிப்பதில் வல்லவர். 2 வருட ஃப்ரெண்ட்ஷிப் தானே என்று ஏளனம் செய்யாதே என் மகளே. நாங்கள் 40 பேரும் ஒன்றாய் உறங்கி உடுத்தி உண்டு கழித்து சிரித்து அழுது ஆறத் தழுவி பிரிந்து கொண்டதில் ஒரு ஜென்மம் வாழ்ந்து முடித்தோம், ஒரு தாய் பெற்ற மக்களாக. சரி, விஷயத்திற்கு வருகிறேன். எனது மகள் மணக்கோலம் கொண்டது போல கண்முன் நிறுத்தி ஆனந்த கண்ணீருடன் ஆசீர் வழங்கி சென்று வா என வழி அனுப்பி வைக்க இதனை எழுதுகிறேன். சற்று நீண்ட கடிதம்தான். உனக்கு நேரம் கிடைக்கும் போது படித்துப்பார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படித்துப்பார். பொழுதுபோக படிக்காதே, பொருள் அறிந்து படி. கவலைகள் பறக்கப்படி, துன்பங்கள் மறக்கப்படி, தத்துவங்கள் கற்கப்படி. எனது செல்ல மகளே, உனது புக்ககம் பிறந்தகம் போலத்தான் இருக்கும். இந்த புனித பயணம் இன்னும் ஒரு புதிய தொடக்கமாக அமையும். புதிய முகங்களை அரவணைத்து செல். அன்புள்ளவர் அங்கு உண்டு. அவர் அத்தை மாமா அல்ல. உனது கண் அவரை ஈன்றெடுத்து வளர்த்து உனக்கு வாழ்க்கை துணையாக்கியவர்கள். ஆதலால் உனது 2ஆம் தாய் தந்தை ஆவர். நீ இயேசுவில் பிரியமானவள் என்பதால் அடிப்படை வசதிகள் தாய் வீட்டை விட கூடுதல் குறைவாக இருப்பதை கண்டுகொள்ள மாட்டாய் என்றே கருதுகிறேன். உனது கணவருடன் விட்டு கொடுத்தலும் தியாகமும் இன்னும் ஆழமான அன்பும் கொண்டு வாழ்க்கையை வாழத் தொடங்குங்கள். 100 ஆண்டு தொடருங்கள். அன்பும் அறனும் உடைத்தானது இல்வாழ்க்கை என்பதை வள்ளுவனும் வானுரை தெய்வமும் எடுத்து எம்புகிறது. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் 5 நிமிடத்திற்கு மேலாக என்னால் பேசாமல் இருக்க முடியாது. 5 நிமிடத்திற்கு மேலாக என்னால் பேசாமல் இருக்க முடியாது என்ற கொள்கையுடன் நீங்கள் இருவரும் சமரசம் செய்து வாழத் தொடங்குங்கள். இதனால் சண்டை சச்சரவுகள் கருத்து மோதல்கள் பறந்தோடி போகும். பொய் புறம் கோள் பேசாது உள்ளத்து அன்பை உதட்டில் புன்னகையுடன் வாழ தலைப்படுங்கள். வளைந்து நெளிந்து செல்வதுதான் ஆறுக்கு அழகு. அலைகள் மோதுவதுதான் கடற்கரைக்கு அழகு. மேகம் கருப்பதுதான் வாழ்வு செழிக்கும். கரும்பின் கணு கசக்கத்தான் செய்யும். அதை ருசித்தால் தான் அடுத்த தண்டு கரும்பு இனிக்கும். வளைந்து கொடுக்கும் நாணல் பெரும் புயலினும் வாழ்நாளை அதிகரித்துக் கொள்ளும். நிமிர்ந்து நிற்கும் பனையோ தென்றல் காற்றில் கூட முறிந்து போகும். புரிந்து கொண்டிருப்பாய் என்று எண்ணுகிறேன். ஆம், புரிதலும் தெளிவும் தான் உங்களை இணையை அன்பின் ஆழமாக்கும். உனது அப்பாவுடன் நான் கிறிஸ்துராஜா ஆசிரிய பயிற்சியில் பயின்றபோது கடின உழைப்பு விடாமுயற்சியுடன் நாங்கள் கல்வி கற்றுத் தேர்ந்தோம். எங்கள் தந்தையரின் கஷ்டங்களை உணர்ந்து படித்தோம். அவ்வமயம் எங்கள் செபாஸ்டியன் ஐயா அவர்களிடம், உனது தந்தை ஆல்வின், ஐயா, பைபிளில் உங்களுக்கு பிடித்த வசனம் ஒன்று கூறுமாறு கேட்டபோது, பைபிள் முழுவதும் எனக்கு பிடித்த வசனங்கள் தான் என்ற முதல் பதிலை பொக்கை வாய் சிரிப்புடன் முன்வைத்து கலாத்தியர் 2:20 வசனம் என்ற வசனத்தை முன்மொழிந்தார். இதனை நான் இங்கு உனக்கு நினைவுபடுத்த காரணம் என்ன? நீ என்பது நீ அல்ல. நீ இயேசுவாக வாழ வேண்டும். உனக்கு நீயே இயேசுவானால் எள்ளளவும் தவறு செய்ய மாட்டாய். எல்லாரையும் சகோதர சகோதரிகளாக கருதுவாய். மன்னிப்பை அமுத சுரபியாக அள்ளி வழங்குவாய். உனது வாழ்வு சமாதானமாக போகும். நீ இயேசுவின் அரசாட்சியில் அவர்தம் காலடியில் பொன் மலராக வீற்றிருப்பாய். இன்னும் எங்கள் அமலதாஸ் ஐயா எங்களுக்கு தாழ்த்திக்கொள் உயர்த்தப்படுவாய் என்ற ஒரு தத்துவத்தை கற்றுத்தந்தார். சிற்பியின் ஒளிகளுக்கு கற்கள் அடிவாங்குவதை பார். அவை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு தமது வீணான தேவையில்லாத பகுதிகளை இழந்து பொலிவுடன் விலை மதிப்பற்ற வடிவங்களை பெறுகின்றன. நன்றாக செதுக்கப்பட்ட பின்தான் மரங்கள் தட்டுமுட்டு சாமான்களாகின்றன. ஒரு சில நெருக்கடிகள், பொருளாதார பிரச்சனைகள், கஷ்டங்கள், சிக்கல்கள் ஆகியவற்றை விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் தரலாம். தரக்கூடாது என்றே மன்றாடுகிறேன். விசுவாசத்தில் நிலைத்து நிற்போர் பேறு பெற்றோர். சாத்தானை அப்பாலே போ என்று விரட்டி ஏசப்பா என்று சரணடைந்து உனது மனவாழ்வை
சந்தோஷமாக அமைத்துக்கொள். இந்த நொடி முதல் சந்தோஷம் பொங்கட்டும், அமைதி தங்கட்டும், வளம் செழிக்கட்டும் என்று வாழ்த்துகிறேன். அடுத்த வருடம் ஒரு நல்ல செய்தியோடு உனது அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் அதே இனிப்பான செய்தி வந்தாலும் இந்த இதயம் சந்தோஷப்படும். உனக்கு எப்போதாவது சங்கடம் ஏற்பட்டால் முழந்தாளிடு. தனிமையில் இயேசுவை அழை, முறையிடு. அந்த கஷ்டம் பறந்தோடும். என்னை அழைத்து விவரம் சொல், நான் அவருக்கு நன்றி சொல்வேன். அவர் கேட்கவில்லையா? உபவாசம், தான தர்மம் மூலம் அவரை களிப்படைய செய். அந்த இன்பத்தை பகிர்ந்து கொள். மகளே, எப்போதும் கண்கலங்காதே. உனது தாய் தந்தை உன் கண்ணில் தூசு விழுந்தாலே துடித்து போவர். ஆகவே நடித்து பழகு. எல்லோரிடமும் எல்லா விஷயத்தையும் சொல்லாதே. இனி உறவுகளை பேண உனது வாய்ச்சொல் முக்கியம். பொய்யும் வாய்மையாகும், மெய்யாகவே அது நன்மை வைக்கும். இனி கொஞ்சம் சேமிக்க கற்றுக்கொள். விலைவாசி போகிற போக்கில் தசமபாகம் போக சிக்கனப்படுத்தினால்தான் கடன் இல்லாமல் வாழ முடியும். எங்கள் கிறிஸ்துராஜா கற்றுத்தந்த ஆசிரியர்களின் தாரக மந்திரமான திட்டமிடுதல் என்பது உன் பொது வாழ்விலும் கூட கடைபிடித்து உள்ளது. சமையல் செய்து பரிமாறுதல், துணி துவைத்தல், வீடு வாசலை தூய்மையாக வைத்திருத்தல், குழந்தை வளர்ப்பு, கோயிலுக்கு செல்லுதல் ஆகிய பணிகளை இருசோடி களங்கள் இணைந்து சடுதியில் முடித்து உடற்பயிற்சி